உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காத ரிஷி. நம்ம கல்யாணத்தை பத்தி ஒரு தவறான வார்த்தையை கூட நீ பேசக்கூடாது. எப்பவுமே கூடாது. நமக்கு நடந்த கல்யாணம் ஒண்ணு சாபம் கிடையாது ரிஷி. இது நமக்கு வரமா கிடைச்சிருக்கு. இந்த கல்யாணம் எனக்கு என்னன்னு உனக்கு தெரியாது. இது எனக்கு புது வாழ்க்கை. இந்த கல்யாணம் எனக்கு புது பிறவியை கொடுத்திருக்கு. இந்த உலகத்தையே எனக்கு கொடுத்திருக்கு. எனக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு. எந்த ஒரு குடும்பத்தை நான் இழந்தனோ அது இந்த கல்யாணம் மூலமா நான் திரும்ப அடைஞ்சிருக்கேன். நம்மளை விட்டு ஒருத்தவங்க போயிட்டாங்கன்னா அவங்க திரும்ப கிடைக்க மாட்டாங்க. ஆனா எனக்கு கிடைச்சிருக்காங்க. என் அம்மா, அப்பா, நீ ரிஷி, நீதான் என் அப்பாவோட ஆசீர்வாதம். அவங்க ஆசீர்வாதத்தோட பலன் தான் நீ. அவங்க ஆசீர்வாதத்தாலதான் நீ கிடைச்சிருக்க. நீ எனக்கு யாருங்கிறது இப்ப புரியுதா? இந்த கல்யாணம் எனக்கு எவ்வளவு முக்கியங்கிறது உனக்கு இப்ப புரியுதா? இன்னைக்கு நீ பேசிட்ட, மறுபடியும் இந்த மாதிரி நீ பேசாத. ஏன்னா நீ பேசுறதெல்லாம் கேட்க என் மனசு வலிக்குது. இதுக்கு முன்னாடி கூட நான் சொல்லிருக்கேன், ஆனா நீ என் பேச்ச கேட்க மாட்டேங்கிற. இன்னைக்கு உண்மையிலே நீ என்னோட மனசை உடைச்சிட்ட. இதெல்லாம் எனக்கும் எதுவும் புரியல லக்ஷ்மி. என்னால என்னையே புரிஞ்சுக்க முடியல. நான் என்ன பண்றேன், எதுக்காக பண்றேன்? என்னால முடியல லக்ஷ்மி. என்னால சுத்தமா முடியல. என்னால முடியாது. ரிஷி, 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 ஏதோ இங்க பாரு. உனக்கு இவ்ளோ கஷ்டம்னு நீ அதை விட்டுரு. ஒன்னும் தேவையே இல்ல. நீ எதுக்காக இவ்ளோ அப்செட் ஆகுற? இவ்ளோ அப்செட் எல்லாம் ஆகாத. நான் உன்னை திட்ட கூட மாட்டேன். கண்டிப்பா ப்ராமிஸ். உனக்கு இன்னும் புரியல லக்ஷ்மி. உனக்கு புரியவும் புரியாது. சாரி. நான் வந்து ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? சொல்லு, ஏதாவது பண்ணிட்டேனா? இல்ல 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 லக்ஷ்மி, நீ எந்த ஒரு தப்பும் பண்ணல. தப்பு பண்ணதுன்னா இன்ஃபேக்ட் நீ ரொம்ப நல்லவ. சரி, நீ என் பேச்சு கேள. நீ ரொம்பவே லக்கி. ஏன்னா உன்னோட கல்யாணம் ஏன் கூட நடந்துச்சுல்ல. அப்படின்னா இன்னைக்கு நீ இன்னொரு முடிச்ச போட்டுக்க. அதோட இந்த விஷயம் அடுத்த ஜென்மத்திலயும் நினைவு இருக்கட்டும். அப்போ நம்ம திரும்பவும் சந்திப்போம். இந்த கல்யாணம் நம்ம ரெண்டு பேருக்குமே சாபம் கிடையாது. இது நமக்கு கிடைச்சிருக்கிற வரம். லக்ஷ்மி, நான் மலிஷ்கா கூட மாலுக்கு போயிருந்தேன். ஆனா அதை உன்கிட்ட சொல்லல. நான் மலிஷ்காவை இத பத்தி நான் கேட்கவே இல்லையே. இல்ல லக்ஷ்மி, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நான் அதை பத்தி கேட்கவே விரும்பலன்னு சொல்றேன். எனக்கு எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டாம். நீ என்கிட்ட சொல்லாம மலிஷ்கா கூட போனதை நான் தப்பா எடுத்துக்கவே இல்ல. சொல்ல போனா நான் சந்தோஷம் தான் பட்டேன். ஏன்னா அவளோட தனிமையை நீ போக்கி இருக்க. அவளுக்கு சப்போர்ட்டிவா இருக்க. ஃப்ரெண்ட்ஸ்னா இப்படிதான் இருக்கணும். நீ மலிஷ்கா கூட போறது ரொம்ப நல்லதுதான். நான் ஒன்னு சொல்லட்டுமா? அத நான் உன்கிட்ட தான் சொல்லணும். என்ன விஷயம்? அது நீ உண்மையிலேயே என்ன நல்லாவே கவனிச்சுக்கிற. என்னை பத்தி நீ ரொம்ப அதிகமா யோசிக்கிற. இதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீயே பாரு, நீ மாலுக்கு போனது என்னமோ மலிஷ்கா கூட தான். ஆனா அங்க கூட உனக்கு ஏன் ஞாபகம் தான் வந்திருக்கு. எனக்காக நீ ஒரு ட்ரெஸ்ஸை வேற செலக்ட் பண்ண. இங்க நான் ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்தேன். அதை உனக்காக தான் செலக்ட் பண்ண. வாங்கிட்டுமா? லக்ஷ்மி, பாட்டி கூப்பிடுறாங்க. நான் இங்க பாரு, எனக்கு மனசார உன்னை ரொம்ப பிடிக்கும். உன்னை மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும்.
இன்னைக்கு நீ மாலுக்கு போனது என்னமோ மலிஷ்கா கூட தான். ஆனா அங்கேயும் உனக்கு ஏன் ஞாபகம் தான் வந்திருக்க. என்ன எனக்கு தெரியும். ரிஷி குழம்பி போய் உன்னை லவ் பண்றதா நினைக்கிறேன். ஆனா உன் நடவடிக்கையை பார்த்தா எனக்கு எல்லாம் புரியல. நீ வேணும்னு தான் இப்படி எல்லாம் பண்ற. உன்னோட கல்யாண ட்ரெஸ் வாங்குறதுக்கு நீ எதுக்கு ரிஷியை கூப்பிட்ட? நீ ரிஷியை ஆட்டி படுக்கிற. அவனை ப்ரெஷரைஸ் பண்ணி. ஆமா நான் அப்படிதான் பண்ணுவேன். நான் அவனை கட்டுப்படுத்துவேன், பிரஷர் பண்ணுவேன். என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நான் அவனை பிரஷரைஸ் பண்ணுவேன். நீங்க சொன்ன அத்தனையும் நான் பண்ணதான் போறேன். அதனால என்ன, நான் தப்பு பண்றேன்னா என்ன? நீங்க பேசுறத பார்த்தா ஏதோ நான் தப்பு பண்ற மாதிரி இருக்கு. நோ அங்கிள், ஐ அம் சோ சாரி. சொல்ல போனா நீங்க எல்லாரும் தான் தப்பு பண்ணிருக்கீங்க, பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க. நான் தான் இதுல ஏமாந்து போயிருக்கேன். நான் உண்மையிலேயே விராஜை கல்யாணம் பண்ணிக்க போறேன். ரிஷியை வெறுப்பேத்துறதுக்காக தான் விராஜை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தேன். ஆனா அப்புறம் தான் நானே ரியலைஸ் பண்ணேன், விராஜ் ரொம்ப நல்ல பையன், அவனும் என்ன விரும்புறான். விநாயக பெருமானே ரொம்ப நன்றி. இனிமே ரிஷியும் லக்ஷ்மியும் என்னைக்கும் ஒன்னா இருப்பாங்க. ஒன்னா இருந்துருவாங்களா? அவங்க 2 பேரும் ஒன்னா இருந்துருவாங்களா? எதுக்காக இருக்கணும்? எதுக்கு அவங்க ஒன்னா இருக்கணும்? அந்த பொண்ணு வர்றதுக்கு முன்னாடி அவளோட பிளேஸ்ல ரிஷிக்கு நான் இருந்திருக்கேன். எனக்கு தான் ரிஷிய முதல்ல தெரியும். அதோட எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்களே, கல்யாணம் பண்ணிக்கோ. ஆனா இப்ப என்னாச்சு? எல்லாரும் என்ன வெளி ஆக்கி விட்டுட்டீங்க. எல்லாரும் தப்பு பண்ணிருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்திருக்காங்க. நீலம் ஆண்டி, கரிஷ்மா ஆண்டி, எவ்ரிபடி அவங்க சந்தோஷமா இருக்காங்க. ஆனா நான் தான் ஏன் தலையில மண்ணை வாரி கொட்டிக்கிட்டேன். அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்திருக்காங்க. ஆனா நான் என்னையே ஏமாத்திக்கிட்டேன். அப்புறம் யாரு அந்த பொண்ணு லக்ஷ்மி ரிஷியை காப்பாத்துவாளா? என்னவோ தோஷமா, குப்பையில தூக்கி போடுங்க அத. நான் எந்த தோஷத்தையும் நம்பல. ஆனா மத்த கிரகங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வச்சு நான் எப்படியாவது என்னோட ரிஷியை காப்பாத்திருப்பேன்ல. அண்ட் அப்படியே காப்பாத்த முடியலன்னா நானும் செத்து போயிருப்பேன். நான் ரிஷியை தனியா விட்டுருக்க மாட்டேன். நானும் ரிஷி கூட சேர்ந்து செத்துருப்பேன். ஆனா நான் அவனை கல்யாணம் பண்ணிருப்பேன்ல. நான் இல்ல இந்த மாதிரி எதுவும் நடக்கல. ஐ அம் சாரி ரிஷி, ஐ அம் ரியலி சாரி. இப்போ எல்லாம் மாறிடுச்சு. நான் மாறிட்டேன், நான் மாறி போயிட்டேன், எல்லாரும் மாறிட்டாங்க. அப்புறம் இதுதான் நடக்கும். ஐ அம் சாரி. இந்த மாறி போன மலிஷ்கா உனக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்ய போறா. பெரிய துரோகம். ரிஷி, உன்னதான் வாழ்த்துக்கள். என்ன? உன்னை பார்த்துதான் சொல்றேன். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்களா? ஆனா எதுக்கு? நம்மளுடைய உறவுக்காக தான். ஏன்னா இப்போ நம்மளோட உறவு இன்னும் வலுவாயிடுச்சு, பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.